இந்த உலகத்திலேயே மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்னு யாரு கேட்டோம் அப்படின்னா அது மீனம் ராசி அவங்கள தான் கண்டிப்பா சேரும். எந்த விதமான செயல்களாக இருக்கட்டும், இவங்களை ஏமாற்றுறதாக இருக்கட்டும், அனைத்திலையுமே இவங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க. காயப்படுத்துனீங்க அப்படின்னா அது அவங்க மனசை மட்டுமல்ல, உங்களையே அது நம்ம எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களை இரவு நேரத்துல தூங்க விடாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறவங்க தான் இந்த மீனம் ரசிக்கிறாங்க. ஆனா தாங்கள் மட்டும் எத்தனை முறை எவராலும் காயப்பட்டாலும் சரி, அதை வெளியவே நீங்க காட்டிக்கிட மாட்டீங்க. எவ்வளவு பெரிய அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, அதை உங்களுடைய மனதுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிடுவீங்க. வச்சுட்டு யார்கிட்டையும் அதை பத்தி கூற மாட்டீங்க. அவங்கள்ட்ட சண்டை போடணும்னு கூட நீங்க நினைக்க மாட்டீங்க. முடிந்த அளவுக்கு மற்றவங்க நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருந்தா போதும்பா அப்படின்னு உங்க மனசளவுல நீங்க நினைப்பீங்க. ஆனா வெளியில இருக்கிற அனைவரும் உங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா இவன் எதுக்கு இப்படி இருக்கான், எப்ப எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க உங்கள் மீது ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சிருப்பாங்க. ஆனா நீங்களும் அதை மாற்றணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அது உங்களால முடியாது. அதை மாத்துறதுக்காண்டி நீங்க எத்தனையோ முறைகள் நீங்க செய்து பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா அதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இந்த ஒரு நேரத்துல கிடைச்சிருக்காது. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவின் மூலம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நீங்க மிகவும் அமைதியானவங்களா இருப்பீங்க. மனசளவுல 1000 கனவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வந்து போகும். அந்த கனவுகள் எல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா வாழ்க்கையில அதற்கான வாய்ப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவு. அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சில சில கனவுகள், சில சில எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வேலை இடத்துல மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல இருக்காது. இதுவே உங்களுக்கு வேலை செய்கின்ற இடங்கள்ல நீங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே வரவிடாம செய்யும். குடும்பத்துல புரிதல் அப்படிங்கிறது கிடையாது. இதனால குடும்பத்துக்குள் உங்களுக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நண்பர்களிடமும் சரி, சரியான உதவியானது உங்களுக்கு கிடைக்காது. ஆனா நீங்க முடிந்த அளவுக்கு பண உதவியாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும், அனைத்தையுமே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்குன்னு கண்டிப்பா நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு அவங்க திருப்பி பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்காது. முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. ஆனா அந்த உதவியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இதுவே உங்களுக்கு இன்று இங்கே பெரிய அளவுல உங்களுடைய மனசை பெரிய அளவுல காயப்படுத்திடும். நான் நல்லவனா இருப்பதுதான் என்னுடைய தவறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள பல முறை தன்னிடமே உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கொண்டே இருந்திருப்பீங்க. எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கு, எவ்வளவோ கெட்டவங்க இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நமக்கு மட்டும் எவ்வளவு நன்மைகள் பண்ணாலும் நமக்கு அந்த நன்மைகள் திரும்பி வர மாட்டேங்கி, எதுக்கு இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் நடக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்துல மீனம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த ஒரே ஒரு சிறிய பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். இது ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். அவரும் ஒரு மீனம் ராசியை சேர்ந்த நபர். அவருடைய பெயர் அரவிந்த். அன்று ஒரு காலை நேரத்துல அரவிந்த் எழுந்தபோது அவருடைய மனசு ரொம்ப கனமா இருந்துச்சு. எதுவும் தவறா அவருடைய வாழ்க்கையில நடக்கல. ஆனாலும் எதுவும் சரியாகவும் இல்லை. அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த ஒரு நேரத்துல காலை எழுந்த உடனே அவருடைய மனநிலை இப்படி இருக்கு, நம்ம எது செய்தாலும் அது சரியா இருக்குமா தவறா இருக்குமா, எதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு மனசு அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்க தான் மீனம் ராசிகள் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்கும் காலை நேரத்தில் எழுந்த உடனே அப்படித்தான் இருக்கும். அன்று காலையில ஒரு சிறிய சம்பவம் ஒண்ணு அவருடைய வாழ்க்கையில நடக்கு. அவருக்கு எதிர்பாராத ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று அவரை தேடி வருது. பல மாதங்களுக்கு முன் அவர் முயன்ற ஒரு வேலை, அது தொடர்பா அந்த தொலைபேசியானது வருகிறது. இன்று நேர்காணலுக்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு குரலானது அவருடைய வாழ்க்கையில கேட்டிருக்கு. அரவிந்தின் மனம் ஒரு நொடியில நம்பிக்கையால் நிரம்பியது. நமக்கு இந்த ஒரு வேலையானது கிடைச்சிரும், நம்ம கண்ட கனவு ஒன்று பலிக்க போகிறது. இதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பமும் சரி, யாரும் நம்மளுடைய குடும்பத்துல கஷ்டப்பட போறது கிடையாது. அதிக அளவுல நமக்கு சம்பளம் இந்த ஒரு வேலையின் மூலம் வர தொடங்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் அவரும் பெரிய அளவுல மனசை தைரியப்படுத்திக் கொள்கிறாரு. எதிர்பாராத வாய்ப்பு நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த ஒரு நேரத்துல அவருக்கு தோன்றுகிறது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா எதிர்பாராத வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கும். ஆனா மீனம் ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு வந்தாலும் மனசானது தயங்கும். நம்ம அந்த ஒரு வேலைக்கு தகுதியானவர்களா, இது நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டே இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தால நீங்க எந்த விதமான வேலைகளையுமே செய்ய மாட்டீங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா மற்றவங்க அந்த ஒரு வேலையை பார்ப்பாங்களா, அதுல ஏதாவது ஒரு குறைகளை நம்ம செய்யற வேலையை பார்த்து யாராவது குறை சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டே இருக்கும். இன்றைய நாள் அந்த தயக்கத்தை உடைக்க சொல்கிறது. இன்று உங்களுடைய ராசி பலன் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள்
சந்தேகித்து கொள்ளாதீர்கள். உங்களையே நீங்க நம்புங்க. கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள அவர் வந்து நினைத்துக் கொள்கிறார். மதிய நேரம் வருது. அரவிந்தோட அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க. கோவிலுக்கு போயிட்டு வா. அவர் போன கோவில்ல ஒரே ஒரு விளக்கு. அந்த விளக்குல ஒளி மனம் சற்று அமைந்தது. இன்றைய மீனம் ராசிக்காரங்களுடைய பரிகாரம் என்ன அப்படின்னா, காலை அல்லது மாலையில ஒரே ஒரு விளக்கு ஏற்றி 5 நிமிடம் அமைதியா உட்காருங்க. முடிந்தா 5 நிமிடம் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு செல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு விளக்கை நீங்க எப்பொழுதுனாலும் ஏற்றுங்க. இது இன்று அன்றுன்னு கிடையாது. ஏதாவது நல்ல காரியங்களுக்கு சென்றாலும் சரி, தயக்கமா ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது இருக்கு அப்படின்னாலும், ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிட்டு மனசு முருக உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனசார நினைத்துக்கோங்க. நினைத்துட்டு அவங்களுக்குள்ளேயே மந்திரத்தையும் கூறி மனசளவுல நீங்க அமைதியா ஒரு 5 நிமிடமோ 7 நிமிடமோ அமர்ந்து கொள்ளுங்க. அதே நேரத்துல மாலை நேரம் அந்த ஒரு நேரத்துல வருது. அரவிந்த் நேர்காணலுக்கு அந்த ஒரு வேலை சம்பந்தமா நேர்காணலுக்கு சென்றார். அங்க நடந்தது அவரே எதிர்பாராதது. அவரை மதித்து அந்த ஒரு இடத்துல பேசினாங்க. அவரை மதித்து பேசணும்னையும் அவருடைய மனசுக்குள்ள வந்தது என்ன அப்படின்னா, நமக்கு யாருமே மரியாதை கொடுக்கல, நமக்கு தெரிந்தவங்களே நமக்கு மரியாதை கொடுக்கல, ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்களே நம்மளை மதிச்சு பேசுறாங்க அப்படிங்கிறப்போ இவருக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு. மதித்து இந்த ஒரு இடத்துல நமக்கான மதிப்பானது கிடைக்கி, ஆனா இந்த ஒரு வேலையை நம்ம விட்டுறக்கூடாது, அவங்க நம்ம மீது வைத்திருக்க மரியாதையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுக்குள் வர தொடங்கியது. திறமையை கவனித்தார்கள். உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத நீங்களே ப்ரூவ் பண்ணுவீங்க. அவங்களும் இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்வாங்க. ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு யாராவது ஒருவர் உங்களுக்கு மீது மரியாதை காட்டிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதனால உங்களுக்கு பெரிய அளவுல நீங்களும் உங்களை வந்து நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நம்பிக்கை இல்லாம இருக்கிற நீங்க கூட உங்களை வந்து நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் தொடர்பில் உங்களுடன் இருப்போம் என்றார்கள். இது வந்து உறுதி கிடையாது. நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு வார்த்தையாக இது வந்து அளிக்கப்பட்டது. இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு மனதைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இரவு நேரத்துல அரவிந்த் வீட்டுக்கு திரும்பும் போது மனசுல பெரிய ஒரு அமைதியானது ஏற்பட்டது. பிரச்சனைகள் தீரல, இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள்ள வந்துருச்சு. இந்த ஒரு வேலை கிடைக்கோ இல்லையோ, ஆனா அந்த ஒரு வேலையில நம்ம வந்து எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாம அந்த ஒரு வேலையை நம்ம வந்து அந்த ஒரு இன்டர்வியூவை நம்ம வந்து பேஸ் டு பேஸா நம்ம வந்து அட்டன் பண்ணோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு முன்னேறி சென்று விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் வர தொடங்க ஆரம்பித்து விட்டது. இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எதை நினைத்தும் நீங்க வந்து பயப்படக்கூடாது. எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்க முன்னிருந்து வழி நடத்தணும். இந்த ஒரு கதையின் மூலம் நீங்க தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு சம்பவமானது நடக்கும். அது வேலை சம்பந்தமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வேலை செய்கின்ற இடத்துல யாராவது ஒரு கேள்வி கேட்கலாம். உங்க படிப்பு விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சிறிய சம்பவம் ஒன்று இந்த ஒரு நேரத்துல நடக்கும். அதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. தயக்கமின்றி அவங்களை எதிர்த்து பேசணும். எதிர்த்து நீங்க பதில் கூறுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மனப்போக்கு அவங்களுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களும் மரியாதை உங்களுக்கு கொடுக்க தொடங்கிடுவாங்க. இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு ஒன்று தேடி வரும். மன தைரியம் அதிகரிக்கக்கூடும். பழைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது பலன் தர தொடங்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள வரும். இரவு நேரத்துல ஒரு நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு நான் நினைப்பது நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ளேயே நீங்க கூறணும். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு நேரத்துல அந்த மாற்றங்கள் நடக்கலானும் நாளை பின்ன ஏதாவது செயல்களோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்களை நீங்க நம்புவீங்க. அதனால பெரிய அளவுல அது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும். மீனம் ராசிக்காரங்களை இன்று உங்களுக்கான நாள் இல்லை அப்படிங்கிறத நீங்க வந்து நினைக்கக்கூடாது. ஏதாவது காலை நேரத்திலேயே மாலை நேரத்திலேயோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனசு வந்து உடைஞ்சிரும். அதை மட்டும் நீங்க இந்த ஒரு நேரத்துல பண்ணாம பார்த்துக்கோங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். இன்று நாளைய வந்து மாற்றக்கூடிய ஒரு ஆரம்பமா கூட இருக்கலாம். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்காம இருக்கலாம், ஆனா அது நாளை உங்களுக்கு தேவையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய மனதை சிறிதாவது தொற்றுந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், உங்களுடைய நம்பிக்கையை கமெண்ட் வாயிலாக பகிருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்க. மீனம் ராசி என்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.